ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமை நிற்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 65:5 வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அது நன்மையின் உத்தரவாய் அருளுவே, அடையாளம் என்னும் உத்தரவாய் அருளுவே, பயங்கரமான காரியங்களின் உத்தரவால் அருளுவே. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருஷம் ஆரம்பித்து இந்த 6 மாதத்தை முடிக்கிற இந்த நாளில் எல்லாம் மனதில் உள்ளம் திறந்து கர்த்தரை துதிங்க. இந்த 6 மாதம் அரை வருஷத்தை கடந்துட்டோம். அவர் கரம் நம்ம தாங்கியது, அவர் கிருபை நம்ம ஏந்தியது, அவர் தயவு நம்ம சுமந்தது. ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. உன் பாசத்துக்கு எல்லை இல்லையப்பா, உங்க பாசத்துக்கு எல்லை இல்லையப்பா. இந்த காலை நேரத்தில் தாகத்தோடு தேவையோடு வந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுவீராக, வேண்டிய வார்த்தைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமருவோம். இந்த தேவன் நமக்கு இருக்கிறாரு. நான் கூப்பிட்டா எனக்கு உத்தரவு கொடுப்பாரு. அது நீதி உள்ள உத்தரவாக இருக்கும், அது செயலினால் உத்தரவாக இருக்கும், அது பயங்கரமான உத்தரவாக இருக்கும். அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன். உலகம் கேட்கலாம், இவனுக்கு என்ன தைரியம்னு, இவன் இப்படி நிற்கிறான், இவனுக்கு என்ன தைரியம்? யாரை பார்த்து எனக்கு தைரியம் என்ன செய்யாது? வராது. தைரியம் வரக்கூடிய அளவுக்கு எனக்கு கூட யாரும் இல்லை. ஸோ எனக்கு முன்னால் அவர் இருக்கிறார். பின்னால் யார் இல்லாட்டாலும் எனக்கு முன்னால் அவர் இருக்கிறார். அவனுக்கு யார் யார் இருக்கிறா அப்படிம்பாங்களே, உண்மைதான். எனக்கு பின்னால் யாரும் இல்லை, ஆனால் எனக்கு முன்னால் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினா அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் போன வாரம் நமக்கு 3 விதமான உத்தரவு நம்ம கொடுக்கிறவர். ஒன்று, நன்மையினால் என்ன செய்வாரா? உத்தரவு கொடுப்பார். 2வது, அடையாளங்கள். சில நேரத்தில் அடையாளங்கள் ஆண்டவர் கொடுப்பார். சயின்ஸ் அதை கொடுத்து அடையாளங்கள் ஆண்டவர் கொடுப்பார், அடையாளத்தின் உத்தரவு. 3வது, பயங்கரமான உத்தரவு. இவைகளை கர்த்தர் எப்படி கொடுப்பாருன்னா அதைத்தான் நீங்கள் கவனிக்க போகிறோம். தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிற அவருடைய 3 விதமான வல்லமைகள். சேர்ந்து சொல்லுவோம். தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கும் அவருடைய 3 வல்லமைகள். இதே சங்கீதத்துக்குள்ள தான் இருக்கு, இதே சங்கீதத்துக்குள்ள இருக்கு. 3 வல்லமைகளை கர்த்தர் பயன்படுத்தி நமக்கு நீதி உள்ள உத்தரவு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நீதி உள்ள உத்தரவு. ஸோ 3 வல்லமைகள். நம்பர் 1, கர்த்தர் கொடுக்கிற உத்தரவுடைய அந்த அவர் பயன்படுத்துகிற வல்லமைகள். 3 விதமான வல்லமைகளை பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று தேவைப்படும். யாருக்கு எந்த வல்லமையை பயன்படுத்தணுமோ அவர்களுக்கு அந்த வல்லமையை பயன்படுத்தி கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். முதல் காரியம், படைக்கும் தேவ வல்லமை. 2வது, கட்டுப்படுத்தும் தேவ வல்லமை. 3வது, மாற்றி அமைக்கும் தேவ வல்லமை. மறுபடியும் சொல்றேன், அதில் மனதில் நீங்கள் எழுதிக்கோங்க. 1, படைக்கும் தேவ வல்லமை. 2, கட்டுப்படுத்தும் தேவ வல்லமை. 3, மாற்றி அமைக்கும் தேவ வல்லமை. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்கணும்னா படைக்கும் வல்லமை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டியது வரும்.
அவர்களுக்கு அந்த கிரியேட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கிரியேட்டிவ் பவர். இல்லாத ஒன்றை உருவாக்கி கொடுப்பது தான் கிரியேட்டிவ் பவர். அதுதான் படைக்கும் வல்லமை. அதை ஆண்டவற்ற உண்டு. இல்லாத ஒன்றை உருவாக்கி கொடுக்கிற வல்லமை ஆண்டவற்ற உண்டு, கிரியேட்டிவ் பவர். ஸோ சிலருக்கு பதில் கொடுப்பதற்கு கர்த்தர் அந்த படைக்கும் வல்லமை, உருவாக்கும் வல்லமையை தேவன் கொண்டு அவர்களுக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு ரெண்டாவது காரியம் என்ன சொன்ன? ரெண்டாவது கர்த்தர் நமக்கு சொன்ன என்னது? கட்டுப்படுத்தும். சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன செய்யும்னா அளவுக்கு மிஞ்சி போய்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்துகிற ஒரு தேவன் இறங்கி வந்து கட்டுப்படுத்துகிற வல்லமையை கொண்டு அதை அடங்க பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. மூணாவது, மாற்றி அமைக்கும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கும், சூழ்நிலைகள் வேதனைக்குரியதாக இருக்கும். அதை என்ன செய்வார்னா கன்வெர்ட் பண்ணுவார், அதை மாற்றுவார். அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வல்லமை இந்த மூணுமே ஆண்டவற்ற உண்டு. படைக்கும் வல்லமை நம்முடைய ஆண்டவற்ற உண்டு, கட்டுப்படுத்துகிற வல்லமை கர்த்தரிடத்துல உண்டு, மாற்றி அமைக்கிற வல்லமை தேவனிடத்துல உண்டு. உங்க வாழ்க்கையில எதை பயன்படுத்தணுமோ அவருக்கு தெரியும். அதை பயன்படுத்தி கர்த்தர் உத்தரவு தருவார். ஆண்டவரே, ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில இல்லாத காரியங்களை உருவாக்கி கொடுக்க உம்மிடத்துல படைக்கும் வல்லமை உண்டு. மிஞ்சி போகிறத அடக்கிற வல்லமை உம்மிடத்துல உண்டு. எதிராக இருக்கிறவைகளை மாற்றி அமைக்கிற வல்லமை உம்மிடத்துல உண்டு. எனக்கு எது தேவையோ அதை கொண்டு என் வாழ்க்கைக்கு பதில் தருவீராக, உத்தரவு தருவீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தை முடிகிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருந்தாலும் எங்கள் கர்த்தரால ஒரு மணி துளி போதும். கர்த்தர் செயல்படுறதுக்கு ஒரு வினாடி போதும், ஒரு நிமிஷம் போதும், ஒரு ராத்திரி போதும். அல்லேலூயா. சோ படைக்கும் வல்லமை அப்படின்னா கவனிங்க, இல்லாத ஒரு காரியம் அதை என்ன செய்வார்னா தம் பிள்ளைங்களுக்கு அவசியம் தேவை. அந்த ஆசீர்வாதம் இருந்தா தான் உங்க குடும்பம் நிற்கும், உங்க வாழ்க்கை நிற்கும், உங்க ஊழியம் நிற்கும். ஆனா அது இல்லை. அதை நீங்க தேடி பார்த்தீங்க, யார்கிட்டையுமே இல்லை. அதை யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பாரு, உன்கிட்ட இல்லை, நீ யாரெல்லாம் தேடி போனீங்க அவங்ககிட்டயும் அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அது இருந்தா தான் உங்க வாழ்க்கை நிற்கும், உங்க குடும்பம் நிற்கும், தலை நிமிர முடியும், உன் ஊழியம் நிற்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இல்லை, ஆனா அது அவசியம் தேவைப்படுது. இல்லை, அவசியம் தேவைன்னா அதை என்ன செய்வார்னா உருவாக்கி கொடுப்பாரு, அதை உண்டாக்கி கொடுப்பாரு, அதை படைத்து கொடுப்பாரு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சரீரம் என்னாச்சு? செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சு, சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு. ஆனா அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த குழந்தை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? அது இல்லாதனால பிள்ளைங்க எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு தலைகுனிவு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானங்களை சுமக்க வேண்டியிருக்குல்ல. அது கண்டிப்பா இருக்கணும் அந்த ஆசீர்வாதம். ஆனா இல்லை, இனி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கர்த்தர் யாரு? அல்லேலூயா. உருவாக்குகிற வல்லமை உண்டு, படைக்கிற வல்லமை அவற்று உண்டு. இல்ல, அந்த கற்பத்தை உயிர்ப்பித்தாரு, சரீரத்தை உயிர்ப்பித்தாரு, படைக்கும் வல்லமை கிரியேட் செய்தாரு. கிரியேட்டிவ் பவர் அங்க ஆக்டிவேட் ஆனது. 2 பேர் சரீரத்தையும் கர்த்தர் உயிர்ப்பித்தாரா? இல்லாத அந்த காரியத்தை கர்த்தர் தன்னுடைய படைக்கும் வல்லமையினால அவர்கள் மடியில அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மருத்துவம் பார்த்ததுனால அல்ல, அவர்கள் ரொம்ப டயர்டா இருந்ததுனால அல்ல, ரொம்ப கண்ட்ரோலா அவங்க காரியங்களை கடைபிடிச்சதுனால அல்ல. அங்க ஈசாக்கு வந்ததுக்கு, ஈசாக்கு தூக்கி கொஞ்சம் பொழுது ஆபிரகாம் சாராளும் இப்படி சொல்லியிருப்பாங்க, டே நாங்க அந்த டாக்டரை பார்த்ததுனால நீ வல்லடா, நீ இந்த டாக்டரை பார்த்ததுனால நீ வல்லடா, அந்த மருந்தை சாப்பிட்டனா நீ வல்லடா, நீ எப்படி வந்த தெரியுமா? ஆண்டவர்கிட்ட படைக்கும் வல்லமை ஒன்று, ஆண்டவற்ற உருவாக்குகிற வல்லமை உண்டு. அந்த வல்லமையினால் நீ வந்த.
கர்த்தர் சொல்றார், இந்த கால நேரத்துல உங்க கரத்துல இருக்க வேண்டியது இல்லை, ஆனா கர்த்தரிட்ட படைக்கும் வல்லமை உண்டு. அதனால் சில ஆசீர்வாதம் உங்க மடியில வந்து சேரும், உங்க கையில வந்து சேரும். அதை தூக்கி சொல்லுவீங்க, கர்த்தரின் படைக்கும் வல்லமையினால் இந்த ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தருவாராக. ரெண்டாவது கவனிங்க, ரெண்டாவது அந்த சங்கீதத்தை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வசனத்தை பார்த்து நம்ம செய்திக்கு வரணும். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கவனிங்க, 65:5 வந்து உத்தரவு கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உத்தரவு எப்படியெல்லாம் கொடுக்கிறாருன்னா அதுக்கு கீழே வரிசையா வரும். 6ஆம் வசனம் வாசிங்க. வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. அப்ப இதுதான் படைக்கும் வல்லமை. உம்முடைய பலத்தினால் பர்வதங்கள் ஆதி நாட்கள்ல இல்ல, ஆனா தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அதை படைத்து கொண்டு வந்தாரு. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய பலத்தினால் உம்முடைய வல்லமையினால் பர்வதங்களை கொண்டு வந்து. எப்படி? அவருடைய வல்லமை. என்ன வல்லமை? படைக்கும் வல்லமை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். 3 காரியம் இருக்கு, 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில் இருக்கிற 3 வார்த்தைகளை பாருங்க. சமுத்திரத்தின் மும்முரத்தை. என்ன மும்முரம்? சமுத்திரத்தில் என்ன இருக்கு? அவங்களுக்குன்னு ஒரு மும்முரம் இருக்கும் தெரியுமா? சமுத்திரம் இருக்குல்ல, சமுத்திர கனியின் பேர் இருக்கும்ல, அவங்கள சமுத்திரம், கடலை பற்றி பேசிட்டு இருக்கேன். கவனிங்க, இந்த சமுத்திரம்னா நம்ம சமுத்திரத்தை பார்த்துருக்கீங்களா? சமுத்திரம் பார்த்தவங்க யார் இருக்கீங்களா? நீங்கெல்லாம் பார்த்தது கடற்கரையை பார்த்துருப்பீங்க. சமுத்திரத்துக்கு யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. கப்பல் பிரயாணம் பண்ணால் ஓரளவு பார்த்துருக்கலாம். கப்பல் பிரயாணத்தில் யாரும் போயிருக்கீங்களா? அவங்க பார்த்துருப்பீங்க. கப்பல் பிரயாணத்தில் போனவங்க கண்டிப்பாக வைப்பாங்க. நம்ம போய் நிற்கிறதெல்லாம் கடற்கரை. சுண்டலை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுக்கிறோம்ல, அது கடற்கரை, கடலுடைய கரை. ஆனால் சமுத்திரங்கிறது 4 பக்கமும் கண்ணு கெட்டின தூரம் மனிதர்கள் தெரிய மாட்டாங்க, தர தெரியாது. கண்ணு கெட்டின தூரம் தண்ணி மட்டும்தான் தெரியும், எங்கேயுமே தரையே தெரியாது. அதுதான் சமுத்திரம். சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்குன்னு ஒரு என்ன இருக்கு? என்ன இருக்கு? மும்முரம். சொல்லுங்க. அவங்க ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப மும்முரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியல, மும்முரம், சீரியஸ், ரொம்ப சமுத்திரம் மும்முரம். அடுத்து அலைகளின் இரைச்சல், ஜனங்களின் அமளி. இந்த 3 காரியம் கவனிங்க. இதை யாருமே என்ன செய்ய முடியாதுன்னா அமர்த்த முடியாது. சமுத்திரத்தின் மும்முரத்தை யாராவது அமர்த்த முடியுமா? சமுத்திரம் அப்படியே இறைஞ்சிக்கிட்டு இருக்கு, சர 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 சரன்னு கடல் வந்து கொந்தளிக்குதுன்னு வைங்களேன், சமுத்திரம் இறைஞ்சிக்கிட்டுன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு 4 பேர் அல்லது ஒரு 40 விடுங்க, ஒரு 400 பேர் போய் அந்த சமுத்திரத்தின் மும்முரத்தை அமைதிப்படுத்த முடியுமா? என்ன பதில காணோம்? நீங்களாம் இருக்கிறத பார்த்தா விட்டா செஞ்சிருவீங்க, அந்த மாதிரி இருக்கு. சமுத்திரத்தை அமைதிப்படுத்த முடியுமா? யாரும் முடியாது. அடுத்து கடலின் அலைகளின் இரைச்சல், அது கரையில் இருக்கும். அலைகளினுடைய இரைச்சல் கரையில் அப்படியே அலை வந்துக்கிட்டே மோதிக்கிட்டே இருக்கா, வந்து ஒரு சவுண்டு வருதா, அலை வந்த ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா, அலை சத்தம் சர்ரு சருன்னு வருதுல, அதை யாராவது அமைதிப்படுத்த முடியுமா? முடியாது. அடுத்து சொல்லப்படுற ஜனங்களின் அமளி, அதை என்ன செய்ய முடியாது? அமைதிப்படுத்த முடியாது, இல்லையா? நம்ம கர்த்தர் யார் தெரியுமா? அந்த சமுத்திரங்களின் மும்முரம், அந்த அலைகளின் இரைச்சல், அந்த ஜனங்களின் அமளி எவ்வளவு உயரமா போனாலும் அதை அமர்த்துகிறவர், அதை அமர்த்துகிறவர், அதை அடங்க பண்ணுகிறவர், அதை அமர்த்து பண்ணுகிறவர். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அடங்க பண்ணுகிற, சொல்லுங்க. அடங்காதவைகளை அடங்க பண்ணுகிறவர். ஆமை கைக்கு மிஞ்சினதை அடங்க பண்ணுகிறவர். கட்டுக்கடங்காதவைகளை அடங்க பண்ணுகிற கர்த்தர் உண்டு. கவனிக்கணும். முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல என்னது? படைக்கும். இப்ப 2வது கட்டுப்படுத்தும். கவனிங்க, அவர் எதை படைச்சாரோ அதை கட்டுப்படுத்த அவற்றை வல்லமை அவற்றை உண்டு. கட்டுப்படுத்த அவற்றை வல்லமும். நிறைய பேருக்கு இந்த வார்த்தையுடைய ஆழம் புரியலை.
கவனிங்க, அவர் எதை படைச்சாரோ, சமுத்திரத்தை படைத்தவர், ஆமே, சர்வ சேனையும் படைத்தவர், அலைகளை படைத்தவர், வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை நம்ம ஆராதிக்கிற கர்த்தரிடத்துல உண்டு. நம்ம பிள்ளைய நம்மளால அடக்க முடியல, சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்க. அந்த வாரத்து வாரம் அமைதியா இருறனா, நீ அமைதியா இருக்க அப்பா கிட்ட அப்படிங்க. எய்த்து பேசலன்னா நீ மட்டும் எங்க அப்பாவை எய்த்து பேசுறேங்க, என்ன அமைதியா இருக்கிய? ஓ, பாயிண்ட் உங்களுக்கு வந்துருச்சோ. நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, அடங்க பண்ண முடியல. ஆனா ஆண்டவர் யாரா? சமுத்திரத்தின் இரைச்சல்கள், ஜனங்களின் அமளிகள் அத்தனையும் அடங்க போனுங்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஐயா, இந்த காலை நேரத்தில் இந்த வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில காரியம் அளவுக்கு மிஞ்சி போயிச்சா, சில பிரச்சனைகள் கைமீறி போன மாதிரி உணர்றீங்களா? உங்களுக்கு மேல அது உருவம் கொண்டு எழும்புதா, வீரியம் கொண்டு எழும்புதா, இனிமே அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் மீறி போயிருச்சு அப்படின்னு யாராவது இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் யார் நீங்க அறிஞ்சுக்கோங்க. அவர் அடங்க பண்ணுகிற ஒரு கர்த்தர், அமர்த்துகிற ஒரு கர்த்தர். சமுத்திரத்தையே அமர்த்தும் பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கர்த்தர் அடங்க பண்ணுகிறவர், அலைகளை அடங்க பண்ணுகிற. உங்க பிரச்சனை சமுத்திரத்தை பார்த்துக்க, அலைகள் எவ்வளவு அளவு இருக்கும்? இவ்வளவு அளவு இருக்குமா? எவ்வளவு அளவு இருக்கும்? அலைக்கு ஒரு அளவை நம்ம கொடுக்க முடியுமா? அவங்க எப்போ எப்படினாலும் வருவாங்க இல்லையா? அவருடைய லென்த்தை பார்த்தீங்கன்னா அளவிடவே முடியாது. உலகம் ஃபுல்லாக தான் இருக்குது இல்லையா? அதையே அமர பண்றா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கவனிங்க. இந்திய பெருங்கடல் எடுத்துக்கோங்க, பசிபிக் பெருங்கடல் எடுத்துக்கோங்க, வங்காள விரிகுடல் எடுத்துக்கோங்க, மத்திய தரைக்கடல் எடுத்துக்கோங்க இல்லையா? உங்க பிரச்சனை எந்த கடல் மாதிரி இருக்கும்? உங்க பிரச்சனை மத்திய தரைக்கடல் மாதிரி இருக்குமா? வங்காள விரிகுடல் மாதிரி இருக்குமா? இல்ல, ஒரு ஓடுகிற ஒரு ஓட மாதிரி தானே இருக்கு நம்ம பிரச்சனை. அந்த சமுத்திரத்தை அடங்க பண்ணுவாரா? உங்க வாழ்க்கையில உள்ள அந்த ஓரத்தில் இருக்கிற பிரச்சனை அவர் கண்ட்ரோலுக்கு கட்டுப்படும், அவருடைய ஆளுகைக்கு அது நிற்கும். நம்புறீங்களா நீங்க? விசுவாசிக்கிறீங்களா நீங்க? எவ்வளவு உயரமா எழும்பினாலும் சரி அது அடங்கும். ஒருவேளை குடும்ப காரியங்கள் கைமிஞ்சி போனாலும், தொழில் காரியம் இனிமே அதை தொட முடியாது, இனிமே அதை எழுப்பி நிப்பாட்ட முடியாது அப்படின்னு அது உங்க கையை தாண்டி போனாலும், உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் இருக்கட்டும், அது கர்த்தரின் ஆளுகைக்கு அடங்கியே ஆகும். அடங்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் உண்டு. இயேசுவும் அந்த படகுல இருந்தாரு, சீஷர்களும் இருந்தாங்க, சேர்ந்து பயணப்படுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, ஆமை, படகு அமிழத்தக்க அளவுல என்ன வந்துச்சு? தண்ணீர் உள்ள வந்துச்சு. ஆனா இயேசு அந்த படகுல இருந்தாரா இல்லையா? இருந்தா. இப்ப நான் கேட்கிறேன், இயேசு இருந்தும் தான் கடல் கொந்தளிக்க, இயேசு இருந்தும் காற்று அடிக்குது, இயேசு உள்ள இருந்தும் பிரச்சனை வருது, வருமா வராதா? 5 பேர் தான் சொல்றீங்க வரும்னு. இயேசு இருந்த படவுல பிரச்சனை வந்துச்சுங்க, காற்று அடிச்சுச்சுங்க. அப்போ நான் கர்த்தரை நம்பினதுக்கு அப்புறம் நானுடைய பிள்ளையா இருந்தும் கூட எனக்கு பிரச்சனை வருமா வராதா? வரும். சரியா சொன்னீங்க, வரும். ஆனா என்னன்னா, என்ன அது மேற்கொள்ளாது, என்ன அதை மூழ்கடிக்காது. நான் மூழ்கி போக மாட்டேன், நான் எரிந்து போக மாட்டேன். என கட்டுப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு உண்டு, அதை கட்டுப்படுத்துவா. மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு, மார்க் சுவிசேஷம் 4:36 வாசிங்களேன். 36 வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே, அடுத்து வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, அவனுங்க இயேசுவும் சீஷர்களும் பயணப்படுறாங்க. என்ன உண்டாகி? பலத்த சுழல் காற்று உண்டாகி. என்ன உண்டாச்சு சொல்லுங்க? பலத்த சுழல் காற்று. காற்றுன்னு சொல்லப்படல, என்னது தெரியுமா உங்களுக்கு? காற்று வேற, சுழல் காற்று வேற. காத்து என்ன தெரியுமா? வீசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீசிட்டு காற்று அடிக்குதுன்னா இப்படி வீசிட்டு அது டிராவல்ல போய்கிட்டே இருக்கும், நிக்காது. சுழல் காற்று என்ன தெரியுமா? நின்ன இடத்துல அடிக்கும், சுத்தி சுத்தி அடிக்கும்,
திருப்பி போட்டு அடிக்கும், மாற்றி போட்டு அடிக்கும், போயிட்டு மறுபடியும் வரும். சில பிரச்சனைகள் ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சு, அது காற்று. சில பிரச்சனைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நேற்று அடிச்சிச்சு, இன்னைக்கு அடிச்சிச்சு, நாளைக்கு அடிக்கும். அது என்ன காற்று? சுழல் காற்று. அவங்க போக மாட்டாங்க. அவங்கள போக வைக்கணும்னா அதை போக வைக்கிறவர் வரணும். அவங்க மாற்றி மாற்றி அடிப்பாங்க. சுழல் காற்றுனா பார்த்துருக்கீங்களா? சூறாவளி நம்ம ஊரில் சொல்லும் தெரியுமா? அப்படி கீழே இருந்து ஒரு 15-20 அடி உயரத்துக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதான் சுழல் காற்று, சுற்றிக்கிட்டே இருக்கும். போன மாதம் ஒரு பிரச்சனை மோதிச்சு, அதே பிரச்சனை இந்த மாதமும் மோதும். அதே பிரச்சனை ஒரு வேளை வருகிற நாட்களே மோதும். அது என்ன பிரச்சனை? சுழல் காற்று. சுழல் காற்று அது போகவே போகாது. ஒரு நாள்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாக்குதல் உண்டாச்சு. அதிலிருந்து வெளியே வந்தா உங்க சரீரத்தில் ஒரு தாக்குதல் உண்டாச்சு. அதிலிருந்து வெளியே வந்தா பொருளாதாரத்தில் ஒரு தாக்குதல், அதிலிருந்து வெளியே வந்தா குடும்பத்துக்குள்ள தாக்குதல். இப்படி மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் தாக்குதல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்குன்னா அங்க அடிப்பது காற்று அல்ல, அது என்னது? சுழல் காற்று. இந்த சுழல் காற்று அடிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உள்ள இருக்கிற பொருட்கள் வெளியில போகும், வெளியில இருக்கிற தண்ணி உள்ள வரும். வசனம் அப்படித்தான் இருக்கு பாருங்களேன். கீழே பாருங்க, அமிழத்தக்க வகை. வாசிங்க வசனத்தை. படகு அமிழத்தக்க, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. அவனுங்க படகு நிரம்பத்தக்கதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? படகுல நிரம்புனா படகுல என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? அதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நிரம்பத்தக்கன்னா என்ன? தண்ணி உள்ள வந்துருச்சு. தண்ணி உள்ள வந்தா என்ன நடக்கும்? இது அமிலோ உள்ள இருக்கிறவங்க வெளியே போக வேண்டியிருக்கும், வெளியே குதிக்க வேண்டி வரும். வாழ்க்கையில வருகிற சில பிரச்சனைக்கு என்ன செய்து தெரியுமா? கவுனிங்க தேவ பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில வெளியே இருந்து வருகிற அந்த காற்று மறுபடியும் போராட்டம் வீச பிரச்சனை அங்கேயே நிழல் கொண்டு நிக்க என்ன நடக்குதுன்னா, அதை பயன்படுத்தி அவசியம் இல்லாதவர்கள் உள்ளே நுழையிறாங்க. தண்ணி உள்ள நுழைஞ்ச மாதிரி அவசியம் இல்லாதவர்கள், குடும்பத்தை கெடுக்கிறவர்கள், படவை அமில பண்ணுகிறவர்கள், உங்க தொழில நஷ்டத்துக்குள்ள தள்ளுகிறவர்கள், உங்க காரியத்தை விழத்தள்ளுகிறவர்கள், அவசியம் இல்லாத நபர்கள் உள்ள வருவாங்க. தண்ணி உள்ள வந்த மாதிரி இந்த காற்று அடிக்கும் பொழுது நடக்கிற ஒரு காரியம், நம்ம விரும்பாத நபர்கள் நம்ம எல்லைக்குள்ள வர வேண்டி வரும். நம்ம விரும்பாத நபர்கள் உள்ள வருவாங்க. குடும்பம் பாழாய் போயிருமோ, என் காரியம் கெட்டு போயிருமோ, என்னுடைய காரியங்கள் நின்று போயிருமோ என்று பயப்படத்தக்க அளவுல சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்தும். என்ன அடிக்கிற காற்று? என்ன காற்று? சுழல் காற்று. இப்ப என்ன செய்வாங்கன்னா, இவங்க முயற்சி பண்றாங்க, இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க, இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போடுவாங்க. இந்த கடல்ல இப்படி ஒரு காற்று வந்ததுன்னா, ஒண்ணு அங்க இருக்கிற முக்கியமான நபர்கள் மட்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ரெண்டாவது, எல்லாரும் முயற்சி பண்ணி முடியலன்னா எல்லா பொருட்கள் எடுத்து வெளியில போடுவாங்க. இந்த சுழல் காற்று உங்க வாழ்க்கையில வீசின பொழுது நீங்க முயற்சி பண்ணி அதை அடக்க முடியல. இப்ப கூட உதவிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியல. இப்ப உங்க குடும்பத்துக்குள்ள பல இழப்புகள், படவுல இருந்ததை எல்லாம் வெளியில அள்ளி போடத்தக்க அளவுல பல இழப்புகள். இந்த 3 செஞ்சு சரி பண்ண முடியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அதை உண்டாக்குனது நானு, நான் தான் அதை அடக்க முடியும், நான் தான் அதை கட்டுப்படுத்த முடியும். என் ஆளுகைக்கு அதை அடங்கும். உன்னால அது முடியாது, உன்னால அதை கட்டுப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையில கைமிஞ்சி போச்சு, தலைக்கு மேல போயிருச்சு. அந்த பிரச்சனைய, அந்த வியாதிய, அந்த கஷ்டத்தை உங்களால ஃபேஸ் பண்ணி வெளியில வர முடியாது. இப்போ அதை அடக்குகிற ஒரு தேவன் உண்டுல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிறது தவிர வேற வழி நமக்கு இல்லை. எல்லாரும் கூப்பிட்டாங்க. இயேசுவை கூப்பிட்ட உடனே ஐயா வந்தாரு, நம்ம ராஜா வந்தாரு. இயேசு ராஜா வந்து நின்ன உடனே வசனம் சொல்லுது 39 பாருங்க. அவர் எழுந்து, என்னது? அவர் எழுந்து, என்னது? எல்லாரும் வாயில இருந்து
அவர் எழுந்து அவர் எழுந்து எந்தெந்த வீடுகளில் சுழல் காற்று அடிக்கிறதோ இந்த காலை ஆராதனையில இந்த ராஜா எழும்புவாராக, இந்த வல்லமை உள்ள தேவன் எழும்புவாராக. அவர் எழுந்து காற்றை அதட்டி, காற்றை அதட்டி. யாருக்கு தைரியம் இருக்கு? இந்த உலகத்துல எத்தனை மதங்கள், எத்தனை ஹீரோக்கள் இருக்கிறாங்க. காற்றை அதட்டக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் யாருக்கு இருக்கு? உண்டாக்கின இந்த தேவன் ஒருவரிடத்தில் அல்லவா இருக்கிறது. கைகட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சபை யாருக்கு? ஆண்டவர் காற்றை பார்த்து அதட்டுறாரு. அது அவர் அந்த லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். எந்த லாங்குவேஜ் அதட்டினா அதுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜ் கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ் ஆண்டவர் அந்த கொண்டு பயன்படுத்துறாரு. காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அடக்குகிற ஒரு கர்த்தர், கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு கர்த்தர், அமைதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர், கட்டுப்படுத்தும் வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையில கைமிஞ்சி போன அந்த சுழல் காற்றை போல இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் ஆளுகை செய்வாராக, கட்டுப்படுத்துவாராக. எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ண போறோம். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கைமிஞ்சி போய் போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆராதிக்கிற இந்த கர்த்தர் கட்டுப்படுத்துகிற வல்லமை அவற்றை உண்டு. அவர் எழும்பி நின்னா போதும். எதுக்கு ஊருக்காரெல்லாம் கூப்பிடுறீங்க? சொந்தக்காரெல்லாம் எதுக்கு கூப்பிடணும்? அவன் வந்து இருக்கிற காற்றை பெரிய காத்தா மாத்திட்டு போயிடுவான். சுழல் காற்ற இன்னும் சூறாவளியா, இன்னும் நெருப்பு காத்தா மாத்திட்டு போயிடுவான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என் வாழ்க்கையில சுற்றி சுற்றி அடிக்குதுப்பா, அடுத்தடுத்து அடிக்குதுப்பா, நிக்காம அடிக்குதுப்பா. என் கை மிஞ்சி போயிருச்சுப்பா இந்த பிரச்சனை, என்னால இத கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. கேளுங்க கேளுங்க, கீழே இருக்கிறவங்களும் கேளுங்க, மேல இருக்கிறவங்களும் ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. என் கை மிஞ்சி போன காரியம் ஆண்டவர் கட்டுப்படுத்தும் வல்லமை உங்ககிட்ட உண்டு. எழும்புங்கப்பா, என் வாழ்க்கையில எழும்புங்கப்பா, என் பிள்ளை வாழ்க்கையில எழும்புங்கப்பா. கர்த்தர் எழும்புவாராக, கொந்தளிக்கிற அந்த கடலை அதட்டுவாராக. ஆமே, சீறி வருகிற அந்த புயலை கர்த்தர் இப்பொழுது அமைதிப்படுத்துவாராக. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கட்டுப்படுத்தும் தேவன். அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கட்டுப்படுத்துகிற தேவன். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைய, நீங்களா போராடாதீங்க, நீ யாரையும் கூப்பிடாதீங்க. உன்னை புரிஞ்சுக்கோங்க, எந்த காரியமும் அவருக்கு முன்னால அடங்கும். அது எவ்வளவு வீரியம் எடுத்தாலும் பரவாயில்ல. அவர் எழும்புனா அந்த காட்சியை கண்ணு முன்னால கொண்டு வாங்க. இவங்கெல்லாம் எழும்பி நின்றுட்டு அவங்க எல்லாரும் அவங்க திறமைகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அவங்க பலனெல்லாம் செலவழிக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கலை. தண்ணி உள்ளே வந்தால் தான் மிச்சம். நம்ம போராடி என்ன நடந்துச்சு? பிரச்சனை அதிகப்பட்டால் தான் மிச்சம். இருக்கிற கடன் அதிகமானது தான் மிச்சம். அந்த கடன் அடைக்க அந்த கடன், அந்த கடன் அடைக்க அந்த கடன், அந்த வட்டி இந்த குட்டி, இந்த குட்டி அந்த வட்டி போய் கடைசியில் பெரிய பர்வதமாக எழுப்பி நிற்கி இல்லையா? இப்படி சுபுசுன்னு வந்தது. அவர் எழுப்பி நின்ன உடனே அப்படியே ரிவர்ஸ் கீழே போட்டுருச்சு. கைதட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, காற்று நின்று போயிற்று, கடலும். இப்ப இவ்வளவு நேரம் அடிச்ச காத்து எங்க போச்சு? இவ்வளவு நேரம் அடிச்ச அந்த காத்து எங்க போச்சு? இங்கதானே இருக்கணும். காத்து எங்க போச்சு? நின்றுதான் போச்சு. அடிக்கிறதா அங்க நின்று போச்சு. என்ன ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, டைரக்ஷனை திருப்பி விட்டார். அது எங்கிருந்து வந்துச்சோ, எவன் உனக்கு அந்த காரியத்தை செஞ்சானோ அங்கேயே கர்த்தர் திருப்பி விட்டாரு. உனக்கு விரோதமா எங்க எழும்பிச்சோ அந்த ஆயுதம் திரும்பி அங்கேயே போகும். அங்கேயே அந்த சுழல் காற்று போகும்.
ஏன்னா உங்க வாழ்க்கையில அந்த காற்று அடிச்சு தண்ணி உள்ள வந்து நீங்க தண்டு வலிச்சு வேதனையோடு நின்னீங்களே, அப்ப தூரத்துல நின்று ஒரு கூட்டம் கைதட்டி சிரிச்சிச்சு, தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனைக்கு காரணமான நபர்கள் நினைச்ச மாதிரியே காரியம் நடந்து போச்சு, இவன் கொஞ்ச நேரத்துல மூழ்கி போயிருவான், பிரச்சனை அவனை தாக்கிருச்சு, தண்ணி உள்ள வந்துருச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல படகு மூழ்க போது, இவன் ஊரை விட்டு போக போறான்னு கைகட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களே. கர்த்தர் வாராரு, டைரக்ஷனை திருப்பி விடுறாரு, டைரக்ஷனை திருப்பி விடுறாரு. உனக்கு விரோதமாக அந்த ஆயுதம் எழும்பு நடத்துக்கு திரும்பி போகும். ஆண்டவர் அதை செய்வாராக. கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை, உன் படகுல இயேசு இருக்கிறார் என்பதை அவரை பார்க்கத்தக்க அளவில் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. இது சமுத்திரம் கொந்தளிக்கிறது, அதை கர்த்தர் என்ன பண்ணாரு? அடங்க பண்ணார். கண்ட்ரோல் பண்ணுகிற பவர் அவற்றை உண்டு. இன்னும் ஒரு இடத்துல சமுத்திரம் கொந்தளிக்கல, சமுத்திரம் கொந்தளிச்சாங்க அங்க சொல்லப்படல. அங்க யாரு கொந்தளிச்சாங்கன்னா அப்போஸ்தலர் 4:25 வாங்க. அப்போஸ்தலர் 4:25 வாங்க. அங்க யாரு கொந்தளிக்கா பாருங்க. புறஜாதிகள் கொந்தளித்து. யாரு? புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும். இங்க சமுத்திரம் கொந்தளிக்கல, யாரு கொந்தளிக்கா? புறஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க. கடல் கொந்தளிக்கல, ஜனங்களை கொந்தளிக்கிறாங்க, ஜனங்களை கொந்தளிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இங்க பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அற்புதங்கள் பயங்கரமா நடக்குது. அங்க இருந்த பிறவி சப்பானி எழும்பி நடந்தான். எழும்பி 40 வயசு மதிக்கத்தக்க மனுஷன், பிறந்ததிலிருந்தே அவன் நடக்கல, ஆனா நசரனாகிய இயேசுவின் நாமத்துல அவன் எழும்பி நடந்தான். அற்புதம் பகிரங்கமா நடந்துச்சு. 3000 5000 ஆச்சு. திரள் கூட்டமா ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் இயேசுவை தேடி வந்துட்டாங்க. கடைசியில் இந்த பிரதான ஆசாரியன் அவன் பாட்டில் உட்காந்துட்டு இருக்கான், அவங்க அம்மா பிடிச்சிக்கிட்டு. அங்க யாருமே போல, எல்லாம் திருச்சபைக்கு போயிட்டாங்க, எல்லாம் கர்த்தரை தேடி போயிட்டாங்க. இப்போ ஒரு கூட்டம் விரோதமாக எழும்புது. எழும்பி பேதுருவை பிடிச்சு, யோவானை பிடிச்சு, சீசர்களை பிடிச்சு அதட்டினாங்க, மிரட்டினாங்க. அங்க இருக்கு, பயமுறுத்துனாங்கன்னு இருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது, இயேசுவை இனிமே சொல்லக்கூடாது, பேசாம சாப்பிட்டோமா தூங்குனமான்னு இருக்கணும். மிரட்டினாங்க, பயமுறுத்துனாங்க. இந்த பயமுறுத்துகிறதான் அங்க வசனம் சொல்லுது, புறஜாதிகள் கொந்தளித்து. புறஜாதிகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, சுவிசேஷ ஊழியத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கொந்தளிக்கிறாங்க. ஆனா சபை ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? எல்லா கொந்தளிப்புகளையும் அடங்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். அது எந்த ரோம அரசாங்கமா இருக்கட்டும், கிரேக்க அரசாங்கமா இருக்கட்டும், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமா இருக்கட்டும், தரிவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அடங்க பண்ணுகிற கர்த்தர் இவர். இப்போ சபையெல்லாம் ஒன்று கூடுது. சபையெல்லாம் ஒன்று கூடி ஒரே ஒரு ஜபத்தை மட்டும் செஞ்சாங்க. ஆண்டவரே, சபையை இல்லாமல் ஆக்குவதற்காக, ஊழியத்தை நிறுத்துவதற்காக, எங்களை காலி பண்ணுவதற்காக இந்த அரசாங்கம் கொந்தளிக்கு, இந்த கூட்டமெல்லாம் கொந்தளிக்கு. உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, இப்போதும் கர்த்தாவே அவர்களுடைய பயமுறுத்துதலே தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த ஒத்த ஜபத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. கட்டுப்படுத்துகிற கர்த்தர் இறங்கி வந்தாரு. ரோம அரசாங்கத்தை கட்டுப்படுத்தினாரு. புறஜாதிகள் கொந்தளிப்பை கட்டுப்படுத்தினாரு. எதிர்ப்புகள் அடங்குச்சு, கொந்தளிப்புகள் அடங்குச்சு. அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இயேசுவை பிரசங்கிக்க கூடாதுன்னு தான் மிரட்டினாங்க. இந்த ஜெபத்துக்கு அப்புறம் முழு சபையும் ஒன்னு சேர்ந்து அவரை பிரசங்கம் பண்ணாங்க. வசனம் விருத்தி அடைந்தது, சபை பெருகியது. எவ்வளவு மிரட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சபை என்ன செய்யணும், பெருகும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது பறந்து விரிந்து இது கட்டுக்கடங்காம வளர்ந்துகிட்டே போகும். ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டு போனாரு, கிறிஸ்தவெல்லாம் ஒன்றும் செய்யாத, அவன் மூட்டை பூச்சி மாதிரி அவனை அமுக்குன அவனை நசுக்குன வீட்டையே கொளுத்திப்போம், ஒன்றை விட்டோட காலி பண்ண வச்சிருவான். அந்த மாதிரி எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சபை நசிக்கப்படுகிறதோ கட்டுப்படுத்தப்படுகிறதோ, இதுவரைக்கும் எத்தனை அரசாங்கம் எழும்புச்சு தெரியுமாங்க? எகிப்துல இருந்து கணக்கெடுத்து பாருங்க. எகிப்து ராஜ்யம் சாம்ராஜ்யம் எழும்புச்சு இந்த தேவனுக்கு விரோதமாக. அசீரியன் எழும்புனா இந்த தேவனுக்கு விரோதமாக. அப்புறம் நேபுகாத் நேச்சார் எழும்புனா, அப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்புச்சு. அப்புறம் கோரேஸ் எழும்புனா, கோரேஸை கொண்டு கர்த்தர் சில காரியத்தை செஞ்சாரு. அவனுக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துச்சு, அவன் எழும்புனா, அவன் சபைக்கு விரோதமா செயல்பட்டான். அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு, அவன் இதை விட பயங்கரமா செஞ்சான். அவனுக்கு அப்புறம் ஆங்காங்க சுதந்திரம் பெற்ற நாடுகள் எல்லாம் எழும்பிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு இடையில ஹிட்லர் எழும்புனா, முசோலி எழும்புனா, அலெக்சாண்டர் எழும்புனா, அத்தனை பயல்களும் சபைக்கு விரோதமா தான் எழும்புனா. ஒன்னு சொல்றேன், எழும்புன எவனும் இன்னைக்கு பூமியில இல்ல, ஆனா சபை இன்னைக்கு பூமியில ஓங்கி நிற்கிறது. சபை இன்னைக்கு ஓங்கி நிற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சபைக்குள்ள உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் கட்டுப்படுத்துகிற கர்த்தர். புறஜாதிகள் கொந்தளிப்பை கட்டுப்படுத்துவார். சமுத்திரம் கொந்தளிச்சாலும் கட்டுப்படுத்துவார், புறஜாதி கொந்தளிச்சாலும் கட்டுப்படுத்துவார். எடுக்க வேண்டாம். இந்த மார்க்கு நாளில் இந்த சமுத்திரம் கொந்தளிச்சதை பார்த்தோம்ல, இதனுடைய முடிவில் ஆண்டவர் ஒரு ஊருக்கு போய் சேருவார். அடுத்த 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊருக்கு போவார். அந்த அதிகாரத்தில் ஒரு ஊருக்கு போன உடனே அங்கே ஒரு மனுஷன் உண்டு. அந்த மனுஷன் குடியிருந்தது எங்க தெரியுமா? 5:3 வாசிங்க. அவன் எங்க குடியிருந்தான் தெரியுமா? அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. பாருங்க, அவன் எங்க குடியிருந்தான்? கல்லறையில குடியிருந்தான். ஏன்னா அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? லேகியம். 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருந்தா என்னத்துக்காகும்? கல்லறையில குடியிருந்தான். வசனம் சொல்லுது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. நாளுக்கு வந்துருங்க. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். செயினை போட்டாலும் அத்துட்டு போயிடுவான். பயங்கரமான ஒரு அசுத்தாவி. அசுத்தாவினால அவனால நிம்மதியா இருக்க முடியல. அவனால வசனம் சொல்லுது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. யாருக்கு அடங்காதவன், யாருக்குமே அடங்க மாட்டான், யாராலையும் அடக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்குள்ள அசுத்தாவி போராடுது. அளவுக்கு மிஞ்சி சில பிள்ளைங்க முரட்டாட்டம் பண்றாங்கன்னா கவனிங்க, சில முரட்டாட்டத்தின் ஆவி உள்ள இருக்கும். ஒரு வார்த்தையில் சொன்னவனே உட்காரணும், அதான் நல்ல ஆவி. இடும்புக்குன்னு பண்ணுவாங்க தெரியுமா? இடும்புக்குன்னு பார்க்காதனா டிவியை பார்ப்பான், செய்யாதான் செய்வான், இதையே பார்த்துக்கிட்டு இருப்பான். வசனத்தை கவனிக்க மாட்டான். சபைக்கு வந்தாலும் இதைத்தான் கேட்பான். பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலும் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பாஸ்டர் கூட பார்க்க மாட்டான் தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது நிற்க மாட்டான். ஜெபம் பண்ணும்போது டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும், செல்போன் ஓடிட்டே இருக்கணும். அது ஒரு பொல்லாத ஆவி. தேவ பிள்ளைகளே, தாய்மார்களே, காரணம் நீங்க தான். அவன் அழக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுல கையில கொடுத்தேல, இப்போ உங்களை அழ வைப்பான். அழக்கூடாதுன்னு சொல்லி கையில கொடுத்து பாடுறா 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 பாடுறா, அப்புறம் ஊரு பார்க்குற மாதிரி ஆயிரும். ஜாக்கிரதை. அழக்கூடாதுன்னா தூக்கி எடுத்துட்டு போய் லாந்திட்டு வரணும். பிள்ளைக்கு என்ன, உங்களை உங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அப்படி வளர்க்கணும். மேல வெளிச்சு போய் சோம்பேறிப்பட்டு போய் பிள்ளைங்க அவனை ஓரமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இது ஒன்றை கையில் வச்சுட்டு அலையும். அதான் காரணம்.
அவன் நீ பார்க்கறதுக்கு தொந்தரவா இருக்குன்னு அவனுக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்து போட்டா ரொம்ப மோசமா போயிடும் கண்டிஷன். பார்த்துக்கோ. ஏன்னா அந்த ஸ்பிரிட் கவனிங்க, அது ஒரு சர்ப்பத்தின் ஆவியாக்கும். அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும்னா பிள்ளை மனதை தாக்கும், பிள்ளையின் மன மண்டலத்தை, சிந்தனை மண்டலத்தை தாக்கும், அடிமைப்படுத்தும். நீ கூட அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். நல்ல பிள்ளைனா தாய்கிட்ட அழுகை நிறுத்தணும், அவன் தான் நல்ல பிள்ளை. தாய்கிட்ட அழுகை நிறுத்தணும். ஆனா இன்னைக்குள்ள என்ன தெரியுமா, இங்க போனதான் அழுகை நிறுத்துறான். அப்ப நீ எங்க போயிட்ட பாரு, உன் நிலைமை இன்னைக்கு எவ்வளவு மோசம் தெரியுமா. ஒரு பிள்ளைன்னா தாய்கிட்ட அழுகை நிறுத்தணும் தெரியுமா. அந்த காலத்துல எல்லாரும் தூக்குனா அழும், தாய் தூக்குனா மட்டும் என்ன வாய் திறக்க மாட்டேங்க. திடீர்னு திரும்பிச்ச பட்டை என்கிட்ட, வேற வழி இல்லை, வாங்கிக்கோங்க. தாய்கிட்ட பிள்ளை அழாது. இன்னைக்கு பாருங்க, இங்க போனதான் அவன் அழாம இருக்கான். அப்ப அவன் மனசு எங்க போயிருச்சு, நீ உன் மனசுல இல்ல, தாய் தகப்பன் யாருமே மனசுல இல்ல. அந்த ஸ்பிரிட் மனதை அட்டாக் பண்ணும், மனதை அடிமைப்படுத்தும், எதுவுமே மண்டல ஏறாது. கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. சரி, அதை போட்டோம், கவனிங்க. இப்போ இவன் அப்படித்தான் இருக்கிறான், அவனால அடக்க முடியல, பொல்லாதாவி யாருமே அடக்க முடியல. அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. அவன் ஒருத்தனுக்காகவே இயேசு அங்க வந்தாரு. அவர் யாராலையும் அடக்க முடியாத, யாருக்குமே அடங்காத அந்த பொல்லாதாவிய அவர் விரட்டினாரு. வசனம் சொல்லுது, வாசி பார்க்கலாம், கீழே வாசி. அந்த ஆவியை வெளியே விரட்டினார், வாசி பார்க்கலாம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அதுக்குள்ள பார்த்தா கடலில் போய் அது அமிழ்ந்து மாண்டது. 15க்கு வாங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, ஐயா 3ஆம் வசனத்துல யாராலையும் அடக்க முடியாதவன், 15ஆம் வசனத்துல கர்த்தரின் பாதத்துல அடக்கத்தோடு அடங்கி அமர்ந்திருக்கிறார். அடக்கி ஆளுகிற ஒரு கர்த்தர் உண்டு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஐயா, கொந்தளிக்கிற சமுத்திரத்தையும் அடங்க பண்ணாரு, கொந்தளிக்கிற ஜன கூட்டத்தையும் அடங்க பண்ணாரு. அடக்க முடியாத அசுத்தாவின் வல்லமைகளையும் விரட்டி அடங்க பண்ணாரு. அவனிங்க சமுத்திரம் இயற்கை, ஜன கொந்தளிப்பு செயற்கை. இந்த இடத்துல பிசாசின் ஆளுக. இயற்கையினால உன் வாழ்க்கையில பாதிப்பு வந்தாலும் சரி, மனிதர்களுடைய கூட்டத்தின் சதி திட்டத்தினால உங்க வாழ்க்கையில் பாதிப்பு வந்தாலும் சரி, அது அசுத்த ஆவியினால உங்க வாழ்க்கையில பாதிப்பு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இயற்கையை அடங்க பண்ணுவா, மனித கூட்டத்தையும் அடங்க பண்ணுவா, பிசாசின் காரியங்களையும் அடங்க பண்ணுகிற எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தோடைய இரட்சகர் இயேசு இந்த ஆலயத்தில் உணவு வருகிறாரு. வாய் திறந்து செவி பார்க்கலாம், வாய் திறந்து செவி பார்க்கலாம். வாழ்க்கையின் பாதிப்பு எங்கிருந்து வந்தாலும் சரி, இயற்கையா வந்தாலும் சரி, அடங்க பண்ணுவாரு. மனிதர்களை வந்தாலும் சரி அடங்க பண்ணுவாரு. அசுத்த வல்லமையில வந்தாலும் சரி அடங்க பண்ணுவார். கர்த்தர் அடங்க பண்ணுவா. எந்த பாதிப்புக்குள் ஆளாகி இருந்தாலும் தேவ பிள்ளையே, உங்க குடும்பம் இந்த அளவுக்கு பாதிப்பதற்கு இயற்கை காரணமா இருந்தாலும் சரி, அது ஏதோ மனிதர் கூட்டம் காரணமா இருந்தாலும் சரி, அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட சில பாதிப்புகளை போராடினாலும் சரி, இந்த தேவன் அனைத்தையுமே அடங்க பண்ணுகிற, கட்டுப்படுத்துகிற ஒரு வல்லமை என் ஆண்டவரிடத்தில் உண்டு. இந்த காலை நேரத்தில் இந்த ஜனங்களுக்காய் கர்த்தர் எழும்புவாராக. அந்தந்த பகுதியில் வீசுகிற அந்த சுழல் காற்று இந்த நேரத்தில் அடங்கி போவதாக, ஜன கொந்தளிப்பு அடங்கி போவதாக, அசுத்த வல்லமைகள் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்யும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எளிமை நிற்போமா? கர்த்தர் அதை செய்வாராக. எல்லாம் எளிமை நிற்போம். அடங்கும், அடங்காத பிரச்சனை அடங்கும்.
அடக்க முடியாத அந்த காரியங்கள் அடங்கும். அவர் கட்டுப்படுத்துகிற தேவன். அவர் God has controlling power. அவற்றை கட்டுப்படுத்துகிற வல்லமை உண்டு. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். வாய் திறந்து ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமா இயற்கை எழும்பி நிக்கு, சமுத்திரம் கொந்தளிக்கு, அல்லது எனக்கு விரோதமா சில மனிதர்கள் ஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க, அல்ல அசுத்த ஆவி எனக்கு விரோதமாய் போராடுது. எதுவா இருந்தாலும் இதுதான் தருணம். விடாதீங்க. உரத்த சத்தமாய் கூப்பிடு. கர்த்தரை நோக்கி ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. என்னால இதை கட்டுப்படுத்த முடியல, என்னால போராட முடியல, என்னால முடியல. கேளுங்க, எழுங்க. கர்த்தரை எழுப்பு. நீயே போராடாதீங்க, நீங்களே போராடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுங்க, கர்த்தர்கிட்ட கொடுங்க, கர்த்தர்கிட்ட கொடுங்க. எழும்புவாராக. அல்லேலூயா. தகப்பனே, இயற்கையின் கொந்தளிப்பை அடக்குவீராக, ஜாதிகளின் கொந்தளிப்பை அடக்குவீராக, அசுத்த வல்லமையின் போராட்டத்தை கர்த்தர் அடக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால உம்மிடத்தில் கட்டுப்படுத்தும் வல்லமை உண்டு. கர்த்தர் கிரியை செய்வாராக, கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபி. வாலிப தம்பி ஜெபிங்க, தங்கச்சி ஜெபிங்க, தாய் தகப்பன் ஜெபிங்க. கைக்கு மிஞ்சி போயிடுச்சுல, கைக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னு அழுகிறல. இனிமே என்னால இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீ திணறிக்கிட்டு இருக்க. எவ்வளவு போராடியது சரி பண்ண முடியலன்னு சோர்ந்து போயினல, உனக்காகவே எழும்புறாரு கர்த்தர். அவர் எழும்புனா அந்த காற்று அடங்கும், அந்த கடல் அடங்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை விட்டுற மாட்டேன். இந்த புயலின் நடுவில் என்னோடு நீ பயணிக்கிறல, என்ன உறுதியாய் பிடிச்சிருக்கிறல, என்ன விசுவாசிக்கிறல. எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போகல. நான் உன்னை விட மாட்டேன், உன்னை மூழ்க விட மாட்டேன், எரிய விட மாட்டேன். அல்லேலூயா. அமிழ்ந்து போக விட மாட்டேன். அடக்குவார் கர்த்தர். உன் சூழ்நிலையை அடக்குவார் கர்த்தர். உன் பிரச்சனையை அமர பண்ணுவார். ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். கட்டுப்படுத்துகிற தேவன், அடக்கி ஆளுகிற கர்த்தர் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறார். அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினார் அமைதிப்படுத்துதையா. இவ்வளவு நாளா உன் திறமையில முயற்சி பண்ணல, முடியல. ஆனா கிருபையில வருவாரு. கிருபையின் தேவன் வருவாரு. கிருபையின் தேவன் வாழ்க்கையில சரியா வருவாரு. எல்லாம் அடங்கும். நீ ஆலயத்தை விட்டு போறல, ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருப்பதாக, ஒரு பெரிய அமைதி உண்டாயிருப்பதாக, ஒரு பெரிய ஆறுதல் உண்டாயிருப்பதாக. தகப்பனே, ஜெபத்தை கேட்டு பிள்ளைகள் கண்ணீரை கண்டு நீண்ட நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள் நடுவில் இன்றைக்கு எங்கள் தேவன் நீரே நேரடியாக எழும்பி வருவதற்காக ஸ்தோத்திரம்பா. அந்த காரியங்கள் அடங்கி போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் தயவு செய்வதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.